நாமத்துக்கு உண்டாகட்டும். இந்த 26வது நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்ம பரிசுத்தத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ரோமர் 11:16. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் இசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் இலையிலும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ முழு மாவு பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மாவை நம்ம என்ன செய்வோம் என்று சொன்னால், குளிக்க வைப்பதற்காக சில காரியங்களை நம்ம அதில் கலப்போம். கத்திரி பசு நாம் ஆப்போசோட கலப்போம், உப்பை கலப்போம். அது கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகணும்னு முழு மாவும் புளிப்புள்ள மாவாக மாறும். அப்போ கொஞ்சம் தான் நம்ம கலக்கிறோம், ஆனால் முழு மாவும் புளிப்பாய் மாறுகிறது. அதே போல முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் இசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும். இந்த பூமியில பாவம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனாலே வந்தது. அதே போல ஒரு மனிதனாலே அந்த பாவம் முழு உலகத்தையும் ஆளுகை செய்தது. அதே போல இந்த உலகத்துல ஒரு தெய்வ மனிதனாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக பரிசுத்தம் வந்தது. அந்த தெய்வ மனிதன் மூலமாக ஆண்டவர் உலகம் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் பாவம் செய்யும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே மரணம் வந்தது. வேதம் சொல்கிறது கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருவானவன் ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆளுகை செய்து கடைசியா அவனை மரணத்துக்குள்ளே அவன் கொண்டு போகிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய கடைசி சத்துரு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதற் பலனாக மாறி அந்த மரணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளை, வேதத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரித்து உயிரோடு கூட எழுந்து இப்பொழுதும் உயிரோடு கூட இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் யார் என்று சொன்னால், அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்வது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ முதற் பலனான மாவானது பரிசுத்தமாய் இருக்குமானால் இசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் காணப்படும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்ததினாலே மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை ஆண்டவர் மரணத்திலே அவர் ஜெயித்து இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்போ முதற் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு உயிர் தெழுவதற்கு முன்பாக யாராவது உயிர் தெழுந்திருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது, வேதத்துல நிறைய பேர் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க திரும்ப மரிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசாவுடைய கல்லறையில ஒரு சரீரத்தை போடுறாங்க. எலிசாவுடைய எலும்பு பட்டு உரத்த உயிரோடு கூட வருகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பெண்ணை 12 வயது சிறு பெண்ணை உயிரோடு கூட எழுப்பினார்.
நாயின் விதவையுடைய மகனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். லாசருவை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் உயிரோடு கூட எழுப்பினவர்கள் யாரும் திரும்ப பூமியில உயிரோடு இல்லை, அவர்கள் திரும்ப மறித்து விட்டார்கள். ஆனால் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் மறியாமல் இருக்கிற ஒரே ஒருவர் யார் என்று சொன்னால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் 23வது வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 15:22, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப முதல் பலனானவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து. அப்ப முதல் பலனான மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பின்பு அது பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் காணப்படும். அப்ப இயேசு மரணத்தை ஜெயித்ததினாலே அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள், அவரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்க அவர் வல்லமையுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. அல்லேலூயா. இயேசு முதல் பலனாக உயிர்த்தெழுந்தது போல அவரை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உயிர்த்தெழுவார்கள். முதல் பலனான மாவானது இயேசு பரிசுத்தமாய் இருக்கிறது போல பின்பு இசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில முதல் பலனான மாவான இயேசுவானவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே அவரோடு கூட கலக்கப்படுகிற எல்லா மாவும் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட இசைந்து இயேசுவோடு கூட ஐக்கியப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லி இருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோரின் உயிர்த்தெழுந்ததினால் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையோ நான் சொல்லுகிறது இல்லை. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீர்க்கதரிசியும் மோசேயும் முன் சொல்லி இருந்தபடியே, அப்பா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் மோசேயின் ஆகம புத்தகத்திலும் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தீர்க்கதரிசன புஸ்தகங்களும் ஆகமங்களும் நியாய பிரமாண புஸ்தகமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க அதுதான் நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசனம் மோசேயின் முன் அறிவித்தபடி, முன் சொல்லியிருந்தபடியே கிறிஸ்துவானவர் பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராக, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முதல்வராக ஆண்டவராகிய தேவன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொருவரையும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே ஆண்டவராகிய தேவன் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் முதல் பலனானவர்களுடைய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல திசைந்தமா முழுவதும் பரிசுத்தமாய் மாறுபடியாக ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் ஐக்கியப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையோடு கூட இணைக்கப்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலைவரானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் பேராக ஆண்டவர் மாறினார்.
அவரை சபையாக சரீரத்திற்கு தலையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் மாற தலை பரிசுத்தமாய் மாறினது. சபை முழுவதும் பரிசுத்தமாய் மாற முதல் பலனாகிய மாவாகிய இயேசு பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வந்தார். பரிசுத்தமாய் அவர் ஜீவனை கொடுத்தார். திரும்ப பரிசுத்தமாய் இந்த பூமியிலே அவர் வரப்போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப சபையை ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாவற்றிலும் அவர் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதி மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பலனுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து எழுப்பினாரோ அதே போல அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி சபையை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவன், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் உங்கள் சரீரங்களையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் மகிமையிலே கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கு, உலகம் முழுவதும் அக்கிரமத்தில் இருக்கு, உலகம் முழுவதுமாக தேவ சாயலை இழந்து இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இந்த பூமியிலே அவர் வந்து பூமியோடு கூட நம்மோடு ஜனங்களோடு கூட ஆண்டவர் உடைய வார்த்தை இந்த பூமியிலே வந்தது. அல்லேலூயா. இப்ப இயேசு பரிசுத்தமாக இருக்கிறார். முதல் மாவானது பரிசுத்தமாய் இருக்கிறது. பிசைந்த மா முழுவதும் எப்படி பரிசுத்தமாய் மாறுகிறது? நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப நல்லா கவனிக்க. இப்ப இந்த உலகம் ஃபுல்லா ஒரே ஒரு மனிதனால பாவத்துக்குள்ள போச்சு. உள்ள முழு உலகம் பாவத்தில். இப்ப வானத்தில் இருந்து பரிசுத்தமாகி மாவானது இந்த பாவம் நிறைந்த உலகத்தில விதைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போ அவருடைய வார்த்தை நல்லா கவனிக்கணும். அவருடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் நிறைவேறிருக்கு. வானத்துல, பூமியில, பூமி கீழே எல்லா இடத்துல அவருடைய வார்த்தை நிறைவேறிருக்கு. அந்த வார்த்தை எப்பொழுது எனக்குள்ள வருகிறதோ அப்போ நான் அவரோடு கூட ஐக்கியப்படும். உலகத்துல நிறைய மாவு, ஆனா எந்த மாவை நம்ம குளிக்க வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாவுல அந்த அந்த சிட்ரிக் ஆசிட் ஊத்துறதான் என்ன ஆகும்? அந்த மாவு ஃபுல்லா குடிக்கும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும். உலகம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறிருக்கு. அந்த வார்த்தை எனக்குள்ள எப்போ வருதோ அப்பதான் அந்த பரிசுத்தத்துக்குள்ள நான் போக முடியும். அல்லேலூயா. அப்பதான் எனக்குள்ள அது ஆக்டிவேட் ஆகும். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நீங்கள் வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்படணும். அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே, அந்த வார்த்தையினாலே நான் நிரப்பப்படுகிறேனோ அப்பவே முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருக்கிறது போல என்ன ஆண்டவர் பிசைஞ்சு என்னையும் பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துறார். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்கு, இப்ப இயேசு முதற் பலனா இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ எல்லா சிருஷ்டியை காட்டிலும் நீர் நானும் முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். கரங்களை தட்டி ஒரு நல்ல சொல்லமா? ஆண்டவர்களை எப்படி ஜெனிப்பித்தாரா? சத்திய வசனத்தினால். எதற்காக? நீங்கள் முதற் பலனாய் மாறுவதற்காக. அல்லேலூயா. அப்ப முதற் பலனான மாவானது பரிசுத்தமாக இருக்கிறது. அந்த முதற் பலனாக மாவாகிய இயேசு உனக்குள்ளே கலக்கும் பொழுது, உன்னுடைய அந்த வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது உன்னை ஆண்டவர் அப்படியே பிசைஞ்சமா முழுவதும் பரிசுத்தமாக மாத்துற.
அல்லேலூயா. சபை எப்படி மாத்துறாரு ஆண்டவர்? பரிசுத்தமாய் மாத்துறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப முதற் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டுக் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவர் எப்படி ஆண்டவர் எப்படி அந்த சிஸ்டத்தை உருவாக்குறாரு பாருங்க. உலகம் ஃபுல்லா பாவத்தில் இருக்கு. கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்றார். அந்த ஒரு மனுஷனை ஒரு கோத்திரமா மாத்துறார். ஒரு கோத்திரத்தை ஒரு நாடா மாத்துறார். ஒரு நாட்டை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வரும்படி மாத்துறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எரேமியா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எரேமியா 2:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனும் அவரின் விளைவின் முதற் பலனாய் இருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராகிய தேவன் ஒரு கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஒரு தேசத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இஸ்ரவேலை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். அப்ப இஸ்ரவேல் பரிசுத்தமா இருக்கிறது போல ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ அவருடைய விளைவி முதற் பலனாய் இஸ்ரவேலர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப இஸ்ரவேலர்கள் மூலமாக தேவன் இந்த உலகத்திலே பரிசுத்தத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் அவருடைய சொந்த சம்பத்தா கர்த்தர் மாத்துறார். அவருடைய சொந்த ஜனங்களா மாத்துறார். பரிசுத்த ஜாதியா மாத்துறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தையோடு கூட நீங்கள் கலக்கிறீர்களோ அவர்களை எல்லாம் முதல் பலனாக மாவானது பரிசுத்தமாய் இருக்கிறது போல இசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் கர்த்தர் உன்னை மாற்றி உன்னை தமது பரிசுத்த ஜாதியாக சொந்த ஜனமாக கர்த்தருடைய பிள்ளையாக ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வருகிறார். அல்லேலூயா. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியையும் இருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். அங்கே கர்த்தரே, எப்பொழுது நம் சொந்த சம்பத்தாய் வாழ்கிறோம், எப்பொழுது பரிசுத்த ஜாதியாய் வாழ்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை உள்ளபடி கேட்டு அவருடைய வார்த்தைப்படி நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையாக மாறும் பொழுது ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் பரிசுத்த ஜாதியாக ஆண்டவராகிய தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா. அங்கே கர்த்தரே பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த பூமியில புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் ஆண்டவராகிய தேவன் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி தெரிந்து கொள்ளும்படி கர்த்தருடைய வேலை விதித்து இருக்கிறார். அங்கே கர்த்தரே பிள்ளைகளே, உன்னை என்னையும் ஆண்டவர் ஒரு விசேஷ நோக்கத்துக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் முழுவதும் பாவத்திலே அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தமாய் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்காகவே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமம் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நீ எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உன்னை என்னை எதற்காக வேறு பிரித்திருக்கிறார் சொன்னால் பரிசுத்த ஜாதியாக பரிசுத்த ஜனமாக ஆண்டவராகிய தேவன் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அந்த மாவோடு கூட முதற் பலனாகிய மாவோடு கூட எந்த மாவெல்லாம் இணைகிறதோ அதையெல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு ஆண்டவராகிய தேவன் தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ முதற் பலனாகிய இயேசு, முதற் பலனாகிய சபை,
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதற் பலனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கொடுக்கிற தேவனுக்காக கொடுக்கிறது எல்லாவற்றையும் முதற் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க உங்களுடைய வீட்டுல முதல் ஏதாவது ஒரு காரியம் விளைகிறது, அது தோட்டத்தில் நீங்க போட்டு முதல்ல பழுக்கிற கனிகள் எல்லாம் கர்த்தருக்குரியது நான் சொல்றேன். அல்லேலூயா. அதெல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா பரிசுத்தமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 34:26 உங்கள் நிலத்தின் முதற் பலனை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. உங்கள் நிலத்தில் விளைந்த எல்லாவற்றையும் முதற் பலனெல்லாம் பரிசுத்தமானது. அது எங்க கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது 22-29 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் பழுத்த உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்தி நீ தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. அப்ப முதல் கனியானாலும் சரி, முதல் பிள்ளையானாலும் சரி, அது பரிசுத்தமானது. அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். முதல் பிறந்தவெல்லாம் ஒரு என்ன சொல்லுவோம்? நீங்க எல்லாம் கர்த்தருக்குரியவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பரிசுத்தமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆண்டவர் வேறு இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக தான் கர்த்தர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப முதல் பழுத்த கனியானாலும் சரி, முதல் பிறந்த பிள்ளைகள் ஆனாலும் சரி, அது கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னை என்னையும் ஆண்டவராகிய தேவன் விசேஷமாக ஆண்டவர் வேறு இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 23:16 நீ உன் வயலில் விதைத்த உன் பயிர்களில் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையில் வருஷ முடிவிலே நீ உன் வயலில் உள்ள பலனை சேர்த்து உன் வயலில் இருக்கிற எல்லா பலனை சேர்த்து முதல் கதிரை யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப முதல் பலன் எல்லாம் தேவனுக்குரியது. கர்த்தருடைய பரிசுத்த இதுல லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது 23:10 லேவியராகமம் 23:10 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாமையை அறுக்கும்போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். அல்லேலூயா. முதல் கதிர்கட்டை யார்கிட்ட கொண்டு வரணும்? ஆசாரியனுக்கு கொண்டு வரணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் கதிராக மாறினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் மரித்து அவர் அடக்கப்படப்பட்டு உயிர் தெழுந்தார். அப்போ அவர் உயிர் தெழும் பொழுது அவர் முதல் கதிர்கட்டாக மாற்றப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ பழைய பட்டணம் பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அறுவடை பண்ண உடனே முதல் அரிக்கட்டை எங்க கொண்டு வருவாங்கன்னு சொன்னா தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வருவாங்க. அந்த தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்து அதை அசைவாட்டுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அவங்க கதிர்கட்டை அரைக்கிறது ஒருவேளை ஓய்வு நாள் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஓய்வு நாளை அதை வைத்து விட்டு மறுநாள்ல தான் அதை என்ன பண்ணுவாங்க? தேவ சமூகத்தில் அதை சமர்ப்பிப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவுரை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ பூமியில அவர் ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து அவர் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஓய்வு நாள் மறுநாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமை தான் ஆராதிச்சுட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை வச்சாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா சனிக்கிழமை எப்போ அப்படின்னு சொன்னா சனிக்கிழமை தான் ஓய்வு நாளாக அனுசரித்து வந்தார். இயேசு எப்போ உயிர் தெழுந்தாரோ அதை என்ன செஞ்சாங்க, அனுசரிக்க முற்பட்டாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ நீங்கள் புரியாத மாதிரி பார்க்குற மாதிரி தோன்றுது. ஆமே, சரி. பழைய ஏற்பாட்டெல்லாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொல்லி ஆராதிச்சிருந்தாங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, மனுஷனுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை, தேவனுடைய முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஏற்கனவே இதை பற்றி நிறைய நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமே, அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முதல் அரிக்கட்டாக ஆண்டவராகிய தேவன் மாறுகிறார். வேதத்தில் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது முதல் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதையும் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். அல்லேலூயா, கர்த்தருடைய பிள்ளைகளை எதா இருந்தாலும் தேவனுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா பெஸ்டானதை கொடுக்கும். அல்லேலூயா, அதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை பெஸ்டா கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ரத்தம் சிந்தினாலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அந்த ரத்தம் சிந்துதலினாலே நாம் எல்லாரும் இந்த பூமியிலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை என்னாகும் 15ஆம் அதிகாரம் 20வது 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது என்னாகும் 15, 20, 21 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் இல்லம்மா, என்னாகும் 15, உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதல் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். அல்லேலூயா, போதும். அல்லேலூயா. அப்ப முதல் பலனாகிய அதிரசத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், படைக்க வேண்டும். அப்ப எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செய்யறத கர்த்தருக்கு கொடுக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷ பாத்திரமாக ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நம்ம முதல் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் மாற்றியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 16:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தேவானுடைய வீட்டை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அகாயா நாட்டிலே அவர்கள் முதற் பலனானார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அகாயா நாட்டிலே போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது முதல் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்தேவானுடைய குடும்பம் தான். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க குடும்பத்துல யாரெல்லாம் நீங்க முதல்ல ஏற்றுக்கிறீங்களோ அவங்க தான் முதல் பலன். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க வீட்டுல நான் தான் இயேசுவை முதல்ல ஏற்றுக்கொண்டேன். எனக்கு பின்னாடி தான் எங்க அம்மா, என்னுடைய தங்கச்சி எல்லாரும் என்ன பண்ணாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க.
அப்ப என் குடும்பத்துல முதல் பலன் யாரு? நான் தான். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல முதல் பலன் யாரு? ஆமே. யார் ஃபர்ஸ்ட் இயேசு ஏத்துவீங்களோ அவங்க தான் யாருங்க? முதல் பலன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமே. உங்க வீட்டுல நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஏத்துவீங்க அப்படின்னா முதல் பலன் சொல்லுங்க ஒரு 2 விஷயம். ஆமே. அல்லேலூயா. அப்ப இந்த அகாயா நாட்டிலே ஸ்தேவானுடைய வீடு தான் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அப்ப அவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு, ஆண்டவருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரனுக்கும் வேலை செய்வதற்கு என்ன செஞ்சாங்க? தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்பவுமே முதல் ரசிக்கப்பட்டவங்க எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. அல்லேலூயா. எப்படி இருப்பாங்க? முதல் குழந்தையும் ஆக்டிவா இருக்கணும். முதல் ரசிக்கப்பட்டவங்க எப்படிதான் இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும். கர்த்தரை பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா நம்முடைய முதல் பலனாகி இயேசு கிறிஸ்து ஆக்டிவா இருக்கிற கர்த்தரை பரிசுத்தமாக்குங்க மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, அப்ப முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் மாறும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முதல் பலனாக இந்த பூமியிலே அவர் வந்தார். அவர் பரிசுத்தமாய் இந்த பூமியில வந்தார். யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்ப முதல் பலனானவர்கள், முதல் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க எல்லாம் விசேஷமானவர்கள். முதல் பிறந்தவர்கள் விசேஷமானவர்கள். முதல் கனி விசேஷமானது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதல் சரியா இருக்குன்னு சொன்னா எல்லாமே சரியாகும். அல்லேலூயா. அதான் பழமொழி சொன்னாங்க, முதல் ஏறு சரியா போனா பின்னாடி போற ஏறு எல்லாம் என்ன பண்ணுவான்? சரியா. முன்னாடி போற ஏறு சரியா போனா பின்னாடி போறதெல்லாம் என்ன ஆயிடும்? சரியா. அப்ப முன்னாடி போறவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை ஃபாலோ பண்ற நம்மளாம் யாருங்க? நம்மளாம் சரியா போகாம இருந்தோம். சரியா போட்டு வழி கற்றுக்கிட்டு தான் இயேசு பூமிக்கு வந்தார். அதுதான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப அவர் பரிசுத்தத்தை பத்தி இந்த பூமிக்கு வந்து நமக்கு பரிசுத்தத்தை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் முதல் மாவாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அவரோடு கூட பிசைகிற மாவாகிய நம்ம எல்லாரும் பரிசுத்தமாய் மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னை ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. அதனுடைய வசனத்துடைய பிற்பகுதி இப்படி சொல்லப்படுகிறது, வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளையிலும் பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு வேறானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளையிலும் பரிசுத்தமாய் இருக்கும் என்பதை நாளைக்கு நம்பியாரு. கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதனை